ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நாம் ஹார்மோன்களினால் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹார்மோன்கள் முக்கியமாக தைராய்டு ஹார்மோன் குறையிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பார்க்குறீங்க. தைராய்டு ஹார்மோன் குறையிறதுனால செக்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஒன்று மூடு குறையலாம். ஒரு ஆர்வம் இல்லாமல், எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல், ஒரு செக்ஸ்லேயும் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது, ஹைப்போதைராய்டுனால ஹைப்பர் ப்ரொலாக்டின் என்ற ஹார்மோன் அதிகமாக வரலாம். ரெண்டும் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் செக்ஸுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு எப்பயுமே சோர்வாக டயர்டாக எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், செக்ஸ்லையும் ரொம்ப ஒரு துடிதுடிப்பு ஆர்வம் எதுவும் இல்லாமல், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்குற மாதிரி இருக்கலாம். டிப்ரெஷன், மன அழுத்தம் இருக்கலாம். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு எதுலேயும் ஆர்வம் இல்லாமல் மறுபடியும். அதே மாதிரி டெஸ்டோஸ்டரான் லெவல் குறையலாம். ஹார்மோன் ஹைப்போதைராய்டு இருக்கிறதுனால டெஸ்டோஸ்டரான், இது எல்லாமே சேர்ந்து என்ன பிரச்சனை வந்துடும்? ஆண்மை குறைவு வரலாம், செக்ஸ் பிரச்சனை வரலாம். அதனால் இந்த விஷயங்கள், மூடு குறைவெல்லாம், நம்ம டயர்டாக இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். இப்போது தைராய்டு ப்ராப்ளத்தினால செக்ஸ் பிரச்சனை எப்படி வரும்? தைராய்டு ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் 10-15% பேருக்கு குழந்தையின்மை இருக்கும். அதே மாதிரி மென்ஸ்ட்ருவல் இரகுலரிட்டி, தீட்டு வர்றதில் இரகுலராக தீட்டு வர்றது 23% பேருக்கு தைராய்டு பிரச்சனையினால் இரகுலராக வருது மென்சஸ்ஸு. அதே மாதிரி ப்ரொலாக்டின் ஹார்மோன், கொனோட்ரோபின் போன்ற ஹார்மோன்கள் பிரச்சனையை நிறைய சிக்கல்கள் வரும் தைராய்டு குறைவாக இருந்தால். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் 600 ஆண்களை டெஸ்ட் பண்ணதில் 6% ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை குறையும். தைராய்டு பிரச்சனையினாலே விரைப்புத்தன்மை குறைவாகுது. ஸோ விரைப்புத்தன்மை குறைஞ்சால் அதுக்கு ஒரு காரணம், தைராய்டும் ஒரு காரணம். 6% ஆண்களுக்கு தைராய்டு பிரச்சனையினால விரைப்புத்தன்மை குறையுது. அதே மாதிரி 755 ஆண்களை செக் பண்ணப்போ 28.28% ஆண்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் விரைந்து விந்தியை வெளியேற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். ஸோ 6% மனிதர்கள் ஹைப்போதைராய்டினால் ஆண்மை குறைவோடு இருக்கிறாங்க. 28% ஆண்கள் ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு அதிகமாக இருக்கிறதுனால விரைந்து விந்து வெளியேற்றுபவர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலர். ஹலோ. ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் ஷர்மிளா. ஷர்மிளா, சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது டாக்டர். இன்னும் கன்சீவ் ஆகல. சரிங்க. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் யூரின்ல புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கன்சீவ் ஆகுறதுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா டாக்டர்? இல்லைங்க, முதல்ல புரோட்டீன் எதனால் இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று கிட்னியில் ஏதாவது பாதிச்சிருக்கா, உங்களுக்கு டெஸ்ட்டு எடுத்திங்கன்னா, மற்ற டெஸ்ட்டுகள் எடுத்திங்கன்னா யூரியா கிரியாட்டினின் ஏதாவது அதிகமாக இருக்கா, நார்மலை விட அதிகமாக இருக்கா, சர்க்கரை ஏதாவது இருக்கா, எதனால புரோட்டீன் அதிகமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சுகர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 6 மாசம் டேப்லெட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக கண்ட்ரோல் ஆயிட்டு? எதுக்காக 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? என்ன கண்டிஷன்? அந்த புரோட்டீன் கண்ட்ரோல்ல வரதுக்காக வேண்டி. அதாம்மா, என்ன சொன்னாங்க? கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா? தெரியல. சரிங்க, ரைட்டு. இல்லைங்க, என்ன கண்டிஷன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாக சில நேரங்களில் என்ன காரணம்னு தெரியாமல் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் கிட்னி ப்ராப்ளம், சர்க்கரை நோய், கல்லீரல் ப்ராப்ளம் மாதிரி இருந்தால் இது எல்லாமே கர்ப்பமாகிறதுல பிரச்சனைகளை கொஞ்சம் கொண்டு வரும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னென்னு தெரியாமலே நீங்கள் பயப்பட வேண்டாம். முதல்ல இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரியணும். ஒரே ஒரு டெஸ்ட்டில் கொஞ்சம் புரோட்டீன் யூரினில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம முழுமையாக பேச முடியாது. அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மருத்துவர், நீங்கள் யார் உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா, யூரினில் புரோட்டீனை கண்ட்ரோல் பண்ணணும்னு யாரோ ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் இதை பற்றி பேசுங்க. இது என்ன நோய் டாக்டர், இதில் எனக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையுமா, வேறு ஏதாவது பிரச்சனை வருமா, அந்த டயக்னோசிஸ் தெரிஞ்சால் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். சரி, ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
வணக்கம் சார். நான் மதுரையிலேருந்து ராஜு பேசுகிறேன். ராஜு சொல்லுங்க சார், எனக்கு வயசு 43 ஆகுது சார். சரிங்க. யூரின் போகிற இடத்துல ஒரு களிம்பு மாதிரி யூரின் போகும்போது வந்துடுது சார். விந்து திரவம் மாதிரி வெள்ளையா கொஞ்சம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது கோந்து மாதிரி களிம்பு மாதிரி. அதே மாதிரி 2 நாள் ஆனால் நிறைய ஃபார்ம் ஆயிடுது. சரி, அவருடைய பிசிக்கி எடுத்துட்டு நிறைய வருது சார். அப்படி என்ன காரணம்னு எனக்கு புரியல சார். டாய்லெட் போகும்போது உட்கார்ந்து முக்கி போவீங்களா நீங்கள்? இல்லையே சார், அப்படி ஒன்றும் இல்லையே சார். அதாவதுங்க டாட் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்குது. டாட் சிண்ட்ரோம் என்னென்னா, டாய்லெட் போய் முக்கி உட்காந்து போகும்போது கொஞ்சம் திரவம் வரும். அதுக்கு பேர் டாட் சிண்ட்ரோம்னு பேர். சரி சார். இது வந்து நீங்கள் பயப்பட வேண்டாங்க, இது நார்மல் தான். ஆ இதனால் எந்த உங்களுக்கு வியாதியோ உடம்புக்கு கெடுதலோ எதுவுமோ கிடையாது. சரி சார். இது இயல்பானது. அது வந்து நீங்கள் டாய்லெட்டில் போய் உட்காந்து முக்கிறதுனால, மேலேருந்து நீங்கள் முக்கிறதுனால ப்ரெஷரும், கீழே வந்து உங்கள் வெயிட்டை வந்து குதிகால்கள் தாங்கிறதுனாலையும், ப்ராஸ்டேட்ன்ற சுரப்பி அழுத்தப்பட்டு முக்கும்போது ஒரு பிட்டு வந்து, சின்ன பிட்டு வந்து ப்ராஸ்டேட் சுரப்பிலேருந்து திரவம் விடும். இதுக்கு பேர் டாட் சிண்ட்ரோம்னு பேர். இது நோயின் அறிகுறி அல்ல. இதில் வந்து உயிரணுக்கள் இருக்காது. இது வந்து பெரிய அளவுக்கு ஆண்களையும் பெண்களையும் பயந்து போய் போலி டாக்டர்களுக்கு பெரிய ஒரு விருந்தாகவும் இருக்கும். இது வந்து இயல்பானது. இது நம்ம இந்த நிகழ்ச்சியில் படமாகவே காட்டியிருக்கோம் எப்படி இந்த டாட் சிண்ட்ரோம் வருதுன்னு. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது வந்து இக்னோர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம், இம்மீடியட்டாக வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணி போங்க, அல்லது இதை பற்றி கவலைப்படாதீங்க, அல்லது ரொம்ப என்னால் இதை வந்து இதிலேருந்து பல பேரால் விடுபட முடியாது. நம்ம சுயன்மோ நார்மல்னு சொன்னாலும் அவங்களால அதை எனக்கு நிறுத்தணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது குறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து ஹைப்பர் தைராய்டத்தினால 28% பேர் சீக்கிரம் விந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். 6% ஆண்கள் வந்து ஆண்மை குறைவுனால ஹைப்போ தைராய்டத்தினால பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போது ஒருத்தருக்கு வந்து ஆணுக்கு வந்து ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹைப்போ தைராய்டில் வந்து அவங்களுக்கு வந்து பல்வேறு விஷயங்களை பார்க்க முடியும். உடம்பு வந்து சில்லுன்னு இருக்கும். ஹைப்பர் தைராய்டில் வார்மாக இருக்கும். ஹைப்போ தைராய்டில் பல்ஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஹைப்பரில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பல வித்தியாசங்களை பார்க்க முடியும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், ஒரு நம்ம பெண் உறுப்பு இருக்குல்ல, சொல்லுங்கள் சார். அது முத்தம் கொடுக்குறதோ இல்லை ஏதாவது செய்யறதுனால ஏதாவது எஃபெக்ட் இருக்குங்களா சார்? அதாவது நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து எஃபெக்ட் இருக்கும். நம்ம வீட்டில் தான். உங்கள் மனைவியோட தான் பண்ணுறீங்க, நீங்களும் மனைவியோட தான் வச்சுக்கிறீங்க, வேறு யாருக்கிட்டையும் செக்ஸ் வச்சுக்கலன்னா உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மனைவியை தவிர 3வது நபர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு நோய்கள் வரலாம். அதாவது பாடியில் இருக்க திரவங்களை பரிமாறுறதுனால எந்த நோயும் வராது. அதுவும் பர்டிகுலராக கணவன் மனைவிக்கிடையே எந்த விதமான பிரச்சனையும் வராது. இதில் 3ஆம் நபர் உள்ளே வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 3ஆம் நபர் யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆண்மை குறைவு பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆண்மை குறைவு வந்து தைராய்டு பிரச்சனையினால் மிகப்பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தைராய்டில் வந்து விந்து வெளியேற்றுறதும் விரைந்து வரும். அதையும் நம்ம பார்த்தோம். இதில் பல விஷயங்களை இப்போ பார்க்க முடியும். தைராய்டு வந்து எப்படி வந்து ஆண்மை குறைவு உண்டாக்குது அப்படின்றத பார்க்கும்போது, நைட்ரஸ் ஆக்சைடு தான் முதல்ல விரைப்புத்தன்மையை அதிகமாக்குறதுக்கு முதல்ல செல்லிலிருந்து வரக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடு முக்கியம். அதிலிருந்தே செக்ஸ் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். ஹைப்போதைராய்டில் இந்த மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறது குறையும். அதிலிருந்து ஆண்மை குறைவு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார்.
ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கள். இது வளகாப்பம் சார் இப்போ வந்து சேர்ந்துருக்கலாமா? கண்டிப்பாக சேர்ந்துருக்கலாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதான் சார். பொதுவாக டெலிவரி வரைக்கும் நீங்கள் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாம், எந்த கெடுதலும் இல்லை, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போது தைராய்டு பிரச்சனையில் செக்ஸ் பிரச்சனையை பற்றி ஏன் ஏற்படுது அப்படின்னா, தைராய்டு பிரச்சனைகளில் ஆண்மை குறைவு என்பது ரொம்ப காமனாக வரலாம். நீங்கள் தைராய்டை சரி பண்ணிங்கன்னா ஆண்மை குறைவு சரியாகிவிடும். அடுத்து வந்து ஆண்மை குறைவுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட், இப்போ ஆண்மை குறைவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா தைராய்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா முதல்ல தைராய்டை சரி பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஏன்னா தைராய்டை சரி பண்ண உடனே ஆண்மை குறைவு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், நாங்கள் ரவி பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் ரவி. சார், உயிரணுக்கள் வந்து 40% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். சரிங்க. ஸோ அது என்ன சார் பண்ணலாம்? 40 நார்மல் தாங்க, கவலைப்படாதீங்க. 40 மில்லியன் அப்படின்றது நார்மல். சரிங்க சார், அது டாக்டர் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்றாரு சார். 60 மில்லியன் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். குழந்தை இல்லை சார், 2 வருஷம் மேரேஜ் ஆகி. அதாவதுங்க, உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அளவுகோல் தான் முக்கியம். லோக்கலாக நீங்கள் எடுக்கிற டெஸ்ட்டில் வந்து 60லேருந்து 140 நார்மல்னு போட்டிருப்பாங்க. அது நார்மல், உண்மை அல்ல. முதல்ல அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த டெஸ்ட்டே வந்து நீங்கள் நல்ல ஃபர்டிலிட்டி சென்டர், குழந்தையின்மை சிகிச்சை மையத்தில் தான் எடுக்கணும். இது பற்றிய விஷயம் தெரிஞ்ச டாக்டர்களை தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். 60லேருந்து 140 மில்லியன்லாம் ரொம்ப பழைய காலத்து மெத்தடு. இப்போ வந்து உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்லர் சேம்பரில் இந்த டெஸ்ட் எடுங்க. இது நார்மல். 40% இருந்தது குழந்தை இல்லை சார், 2 வருஷமா. அது நீங்கள் 100 மில்லியன் இருந்தாலும் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே வரோம். பல காரணங்கள் இருக்குது. விந்து நம்பர் மட்டுமே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதில்ல. உங்கள் மனைவிக்கு பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கான பிரச்சனை இருக்கலாம், எல்லா ரிப்போர்ட் நல்லா இருந்தாலும் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதில் சரியாகலைன்னா ஐயுஐ மாதிரி போங்க. உங்கள் அணுக்களை, நல்லணுக்களை தனியாக பிரித்து உங்கள் மனைவியுடைய கர்ப்பப்பையில் போடலாம். ஐயுஐன்னு பேர் இதுக்கு. அந்த முறையில் கருத்தரிக்கலாம். 40% என்பது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஸ்டாண்டர்டில் நார்மல். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், உலக சுகாதார நிறுவனத்துடைய அளவுகோல் வந்து 2 ml திரவம் இருக்கணும், 39 மில்லியன் இருக்கணும். நீங்கள் உயிருள்ள அணுக்கள் வந்து 58% இருக்கணும், ஊர்ந்து செல்ல அணுக்கள் 40% இருக்கணும், சிதைவில்லாமல் இருக்கக்கூடிய அணுக்கள் 4% இருக்கணும். இதுதான் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கணக்கு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். வந்து எனக்கு 46 இயர்ஸ் ஆகுது சார். இப்போ வந்து சரியா எரெக்ஷன் வர மாட்டேங்குது சார், முன்னி மாதிரி. எவ்வளோ நாளாக எப்படி இருக்குங்க? ஒரு 1 இயரா சார். சரி. மற்றபடி எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்தா நார்மலாக இருக்குது சார். உடம்பு வேறு எந்த இது இல்லை. சரிங்க. இல்லை. அதுக்கு தான் சார் உங்களுக்கு ஆண்மை குறைவுக்குன்னு தனி டெஸ்ட்டுகள் இருக்குங்க. ஒன்று இந்த ஹார்மோன்கள், இது ஸ்பெஷலான ஹார்மோன்கள், ஆண் ஹார்மோன், இந்த மாதிரியான விஷயங்கள். இது மன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, மனக்கவலைகள் இருக்கா? அடுத்து வந்து இல்லை, இந்த மாதிரி சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அப்புறம் வந்து சில ரெஜி ஸ்கேன், அதே மாதிரி டாப்லர் ஸ்கேன்லாம் இருக்குது, கலர் டாப்லர் ஸ்கேன். இதெல்லாம் எடுத்தால் ஆணுறுப்புக்கு போடுற ரத்த வெலாசிட்டி எப்படி இருக்குது, மற்ற விஷயங்களை கண்டறிஞ்சலாம். இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ட்ரீட் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம். சரி பண்ணி உங்களுக்கு முழுமையாக ஆண்மை குறைவை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம்.